ஆன்மீகம்ன்றது தவறா? என் பெற்றோர்கள் ஆன்மீகம்னாலே பயப்படுறாங்க. ஆன்மீகம் பத்தின அறியாம தான் அதுக்கு காரணமா? இப்படியே இங்க ஒரு அம்மா இருந்தாங்க இந்த கிராமத்துல. கருவாடு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க டெய்லி. ஸோ அந்த கூடையில இந்த கரு மீன் போட்டு டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் சேல் பண்றாங்க, வர்றாங்க. ஒரு நாள் இப்படியே போயிட்டாங்க. ஆறு கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சு, வீட்டுக்கு வர முடியல. ஸோ அங்கேயும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு போனாங்க. அவர் வீட்டில் அவருக்கு மல்லிகைப்பூ வியாபாரம். வீடெல்லாம் பூவாக இருக்குதே, ஒரே வாசனை. இந்த அம்மா அங்கே போய் படுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே இந்த மல்லிகைப்பூ வாசனை தாங்க முடியல. ஒரே வாசனை அடிக்குது. இந்த நாற்றை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்த்தா வெள்ளம் வருது, போக முடியல, தூக்கமே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த காலி கூட இருந்ததே அது போட்டு தலை அதுக்குள்ளே போட்டு படுத்தாங்க. நல்லா தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. அப்படி இருக்கிறாங்க மக்கள், என்ன பண்ணுறது. அவர் கருமீன் வியாபாரத்திலேயே வந்திருக்கிறாங்க. தப்புன்னு இல்லை. என்னென்ன ஒரு அளவுக்குள்ளேயே மக்கள் வாழை பழகிட்டாங்க. அளவு தாண்டி போன ஏதோ அப்பாயம் நினைச்சுக்கிறாங்க. அளவுக்குள்ளேயே உடல் தேவைக்குள்ளேயே வாழி பழகிட்டாங்க. ஆத்மான்னா அவருக்கு பிடிக்காது, ஆன்மீகம் என்ன அவருக்கு ஆகாது. என்னத்துக்குன்னா இது பறக்குது இல்லை, என்னத்துக்கு சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கலாமே அவர் சொல்றாங்க.